Okay, students, good afternoon. ஃபஸ்ட் டே கிளாஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நான் ரீகால் பண்ணிடுறேன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அதனுடைய மெயின் தீம் என்னன்னாக்கல, ஸோ நம்மளுடைய கமாடிட்டி, நம்மளுடைய கூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்டும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாலும் அதனுடைய காஸ்ட் வைஸ் பார்த்தா மினிமமாக இருக்கணும். இதுதான் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு. இதனுடைய தீம் தான் முதல்ல பார்த்தோம். இதனுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோம். சப்ளை அண்ட் டிமாண்டும் ஈக்குவலாக இருந்தால் பேலன்ஸ்டு, அன்ஈக்குவலாக இருந்தால் அன்பேலன்ஸ்டுன்னு சொன்னோம். ஃபீஸிபிள் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தோம். பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னு, நான் டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன், அப்புறம் டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன், ஆப்டிமல் சொல்யூஷன். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் வந்து பார்த்திங்கனாக்கல 2 ஸ்டேஜ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஒன்று இனிஷியல் ஸ்டேஜ், இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கல ஆப்டிமல் ஸ்டேஜ். இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கனாக்கல 3 மெத்தட் இருக்குது. அதாவது 4-5 மெத்தட் இருக்குது. நம்மளுடைய சிலபஸுக்கு 3 மெத்தடு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலு, லீஸ்ட் காஸ்ட் மெத்தடு, அல்லது மேட்ரிக்ஸ் மினிமம் மெத்தடு, வேர்கில்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட், அல்லது வேம் மெத்தட் ஆர் பெனல்ட்டி மெத்தடுன்னு சொல்லலாம். இந்த 3 மெத்தடு, இந்த 3 மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் மெத்தட் எதுன்னு நம்ம பார்ப்போம்னா, அதாவது வந்து நியரர் டு த ஆன்சருக்கு நியர்பை பார்த்தோம்னா வேம் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொல்யூஷனை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கல மோடி மெத்தட் யூஸ் பண்ணுவோம். மோடி மெத்தடுன்றது மாடிஃபைடு டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். டுடே கிளாஸ் செஷனில் வந்து பார்த்தோம்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், இதனுடைய அல்காரிதம். ஸோ 5 மார்க் கொஷனில் எதிர்பார்க்கலாம், 2 மார்க் கொஷனில் எதிர்பார்க்கலாம். அல்காரிதம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்ளத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அல்காரிதம் போகும்போது ஈஸியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ அல்காரிதம் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், obtain the initial basic feasible solution of a TP means transportation problem, whose cost and rim requirement table in the given below. இந்த டேபிள்குள்ளார வந்து பார்த்தோம்னா காஸ்ட் வைஸ் கொடுத்துங்கிறாங்க பாருங்கள். 2, 7, 4 இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ரிம் ரெக்யூர்மெண்ட், இதுக்குள்ளார இருக்கிற ரெக்யூர்மெண்ட் காஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் ஆர்ஜின் 1, 2, 3, 4 4 ஆர்ஜின் இருக்குது. டிமாண்டு வந்து பார்த்தோம்னா டெஸ்டினேஷன், அதாவது இங்கேருந்து இந்த டெஸ்டினேஷன் D1, D2, D3லாம் டெஸ்டினேஷனில் கொண்டு போய் சேர்க்க போகிறது. சப்ளை இவ்வளோ, டிமாண்ட் இவ்வளோங்கிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். இது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். அப்டைன் த IBFS மீனிங் என்னென்னா இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். இதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சொல்யூஷனுக்கு வாங்க பார்க்கலாம். சொல்யூஷன் அப்படின்னா the given transportation problem is balanced if. எப்படி பேலன்ஸ்டு நம்ம சொல்கிறோம்னா சப்ளை மேலேருந்து ஆட் பண்ணிவிட்டு வாங்க. 5, 8, 7, 14 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 34 வரும். டிமாண்டை ஆட் பண்ணுங்கள் 7, 9, 18 இதுவும் ஆட் பண்ணிங்கனாலும் 34 வரும். ஸோ சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு. மேலே ஒரு கொஷின் பார்த்தோம்ல, சப்ளை டிமாண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது பேலன்ஸ்டு டிபி. கொடுத்துங்கிற ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு அன்பேலன்ஸ்டான்னு செக் பண்ணணும். அன்பேலன்ஸ்டாக இருந்தால் பேலன்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இப்போ அவங்க கொடுத்துங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் டேபிளர் கலரில் ரிம் ரெக்யூர்மெண்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ O1, O2, O3, O4 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் போட்டுக்காங்க. D1, D2, D3லாம் மேலே வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத மட்டும் நீங்கள் டேபிள் போடுங்க. எது ரிம் காஸ்ட் போட்டிருக்காங்கல்ல 2, 7, 4, 3, 3, 1, 5, 4, 7, 1, 6, 2 இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கல நீங்கள் இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோமில்ல செக்டு பாக்ஸ், அதில் போட்டுட்டு சப்ளை அதுக்கு நேராக ப்ராப்ளத்துலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 5, 8, 7, 14 இது சப்ளை கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7, 9, 18 இது மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வந்து பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். ஸோ நார்த்து வெஸ்ட்டு கார்னர் ரூல். நார்த்துனா வடக்கு, வெஸ்ட்டுனா மேற்கு. வடமேற்கு திசையிலிருந்து அந்த முனையிலிருந்து
இந்த ரூலை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பண்ணுறதுனால இதுக்கு இந்த பேர் வந்தது நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நார்த் வெஸ்ட் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் லெஃப்ட்டு எது மேக்ஸிமமாக இருக்குதோ, இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நார்த்து. அதாவது வந்து மேல் நோக்கி ஏரோ மார்க்கில் நீங்கள் ஏதாவது ஜியோகிராஃபிக் மேப்லாம் பார்த்திங்கன்னா நார்த் ஏரோ மார்க் போடுவாங்க, இல்லைன்னா ஈஸ்ட் டைரெக்ஷன் போடுவாங்க. ஸோ நார்த்து வெஸ்ட்டு அப்படின்னா மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு பாக்ஸு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அப்போ இங்கே நார்த் வெஸ்ட்டுன்னும் போது அந்த ரெண்டு மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு செக் பாக்ஸை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட்டு. இதில் சப்ளை பாருங்கள், டிபெண்ட் பாருங்கள். சப்ளை எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்குது. இது அவங்க கொஷனில் கொடுத்துருது. இப்போ இதில் எது மினிமமோ அதை கொண்டு வந்து இப்போ பாருங்கள், சப்ளையில் 5 இருக்குது, டிமாண்ட் 7 இருக்குது. அப்போ 5 கொண்டு வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா 5ன்னு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். அதாவது வந்து சின்ன ஒரு காலம் போட்டிருக்கேன். அப்போ 5 போட்டுட்டு இப்போ ரைட் சைடில் இந்த 2, 7, 4 இருக்குது இல்லை, அந்த ரோ ஃபுல்லாகவே வந்து பென்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ பண்ணணும். இது ஒரு சின்ன செக் பாக்ஸை போடணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 5 சப்ளை வந்து உள்ளே போயிடுச்சு. அப்போ வேறு எதுவுமே இல்லை, இது அது எல்லாமே ஈக்குவலாக ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு செக் பாக்ஸ் போட்டேன். எதுனா இந்த O1 ரோ ஃபுல்லாமே, ஆர்ஜின் 1 ரோ ஃபுல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டேன். தட் மீன்ஸ் ஷேடோ பண்ணிவிட்டேன். அடுத்தது இப்போ கீழே வாங்க. டிமாண்டில் D1ல் பாருங்கள், 7ல் 5 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ? 2. அப்போ 7 அடிச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 2ன்னு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்த பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 2ஆம் நம்பருக்கு அடுத்த பாக்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இப்போ 2லேருந்து ரைட் சைடு ஃபுல்லாமே நம்ம வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த செக் பாக்ஸு. அப்போ இந்த பக்கம் எந்த பக்கம் ஓப்பனில் இருக்குதுன்னா கீழே டவுன்வர்ட்ஸில் வந்து ஓப்பனில் இருக்குது. தட் மீன்ஸ் 3ல். அப்போ 3 ஓப்பன் இருக்குதுங்களா? இப்போ இந்த பாக்ஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கை வச்சுக்கணும். இந்த பாக்ஸை மென்ஷன் பண்ணிக்கிட்டு இதில் சப்ளை பாருங்கள் 8 இருக்குது, டிமாண்டு பாருங்கள் 2 இருக்குது, ரிமைனிங் 2 இருக்குது. அப்போ இது எது மினிமமோ அதை எடுத்து இன்புட் பண்ணுறோம். அப்போ 2 போட்டு இந்த 8 வந்து பார்த்திங்கன்னா 2 போச்சுன்னா மீதி ரிமைனிங் 6 போட்டிருக்கோமா? இப்போ வந்து பாருங்கள் காலம் வைஸாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது மற்றது எல்லாமே ஷேடோ அவுட் பண்ணிக்கணும். இது அந்த மேலே இருக்கிற 5 விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் ஷேடோ பண்ணணும். அதே மாதிரி இங்கே 2ன்ற பாக்ஸ் வச்சுட்டு கீழ் நோக்கி 5, 1 இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஷேடோ பண்ணிடணும். அடுத்து இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் நமக்கு ஷேடோ ஆகிடுச்சு. அடுத்த அலோகேஷன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 3. இந்த 3ல் இதுதான் நமக்கு வந்து 3ன்ற பாக்ஸில் வச்சுக்கிட்டணும். இதை வச்சுக்கிட்டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை வந்து 6 இருக்குது, டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9 இருக்குது. அப்போ எது மினிமம்மு? 6 தானே மினிமம். அப்போ 6ஐ போட்டுட்டு இங்கே கீழே டிமாண்டில் வந்து 9ல் 6 போச்சுன்னா ரிமைனிங் 3. அப்போ அந்த ரைட் ஹேண்ட் சைடில் சப்ளை ஃபுல்லாமே க்ளோஸ் ஆகிடும். அதனால் அந்த 1 இருக்கிற இடத்துல நீங்கள் பென்சிலில் ஷேடோ பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கில் அடுத்தது வரும்போது என்ன பாக்ஸ் ரிமைனிங் இருக்கும்? 4 மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். அப்போ இந்த 4 வர இடத்துல இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் 3 இருக்குது, எங்கள் டிமாண்டில் 3 இருக்குது, சப்ளையில் வந்து 7 இருக்குது. அப்போ எது மினிமம்? 3 போட்டுரும். அப்போ இங்கே கீழே இருக்கிற டவுன்வர்ட்ஸில் 6 வந்து ஷேடோ அவுட் பண்ணிக்கிறோம். இங்கே 7ல் 3 போச்சுன்னா 4. சரிங்களா? இப்போ இந்த 4 மட்டும் போட்டுக்கிறோங்க. அப்போ இந்த பாக்ஸில் மறுபடியும் 7ஆம் நம்பருக்கு வாங்க. 7ல் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் 4 இருக்குது, கீழே டவுனில் வந்து 18 இருக்குது. அப்போ 4 அங்கே போட்டுட்டு 18ல் 4 போச்சுன்னா 14. அப்போ இங்கே 14 வருது. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கில் அடுத்தது மீதி இருக்கிற ரிமைனிங் செக் பாக்ஸ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த 2 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கும். அப்போ பாருங்கள், சப்ளையும் 14, டிமாண்டும் 14. அந்த 14ஐ தூக்கி உள்ளே போட்டுட்டு இந்த 14ஐ கிராஷ் அவுட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அலோகேஷன். இது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். இது ஃபஸ்ட் அலோகேஷன், செகண்ட் அலோகேஷன், தேர்ட் அலோகேஷன், நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாகவும் போடணும். புரிஞ்சதுன்னா ஒரே டேபிளாகவே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஷேடோ பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து நான் இன்னொரு பாக்ஸ் எழுதியிருக்க பாருங்கள், செகண்ட் அலோகேஷன் போட்டிருக்குன்னா இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆக்குப்பைடு செல்ஸ். எதுனா அந்த பாக்ஸுக்குள்ளார இப்போ 2ஆம் நம்பர் பாக்ஸுக்குள்ளார 5ன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் பாக்ஸில் 2, இந்த பக்கம் 3, மிடில் வந்து பார்த்திங்கன்னா 6, அப்புறம் 4க்கு வந்து 3, 7க்கு வந்து பார்த்திங்கன்னா 4, 2க்கு வந்து 14. இப்படி போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேலே க்ளோஸ் பண்ணணும். 5ன்னு போட்டு அந்த 5க்கு மட்டும் தனியாக ஒரு குட்டி பாக்ஸ் போடணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கில் அலோகேஷன்ஸு. இது வந்து ஆக்குப்பைடு செல்ஸ். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து ரிமைனிங் எல்லாமே அன்ஆக்குப்பைடு செல்ஸ். இப்போ அவங்க கொஷனில் கேட்குற மாதிரி
இந்த IBFS ஆர் இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ் ஆர் இதில் எங்கெங்கே ஆக்குபைடு செல் அமைஞ்சிருக்குதோ அதுதான் IBFS. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா X11 கேட்டகரியில் வந்து 5, X21 அது மேட்ரிக்ஸில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, X11 12 13 21 22 23 சொல்லுவோம்ல, அதே தான் இங்கேயும். X11ல் 5, X21ல் 2, X22 6, X32ல் 3, X33ல் 4, X43ல் வந்து 14. இப்போ இதை வந்து நம்ம டோட்டல் காஸ்ட்டை போடுவோம். டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா 2 இன்ட்டு எதுனா இங்கே கொடுத்துருக்கோம்ல, இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணணும். 2 × 5 ப்ளஸ்ஸு 3 × 2 ப்ளஸ்ஸு 3 × 6 ப்ளஸ்ஸு 4 × 3 ப்ளஸ்ஸு 7 × 4 ப்ளஸ்ஸு 2 × 14 எல்லாமே ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணி எழுதணும்னா ருப்பீஸ் டோட்டல் காஸ்ட் வந்து ருப்பீஸில் எழுதணும். ₹102. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது மெத்தடு. இங்கே கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இப்போ அல்காரிதம் வருவோம். அல்காரிதம் பாருங்கள். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலில் ஸ்டெப் 1 ஸ்டார்டிங் வித் த செல் அட் த அப்பர் லெஃப்ட்னா மேல் நோக்கி லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு கார்னர் தான், அதுதான் நார்த் வெஸ்ட்டு. ஸ்டார்டிங் வித் த செல் அந்த செல்லை சூஸ் பண்ணிக்கணும். ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் மேட்ரிக்ஸில் வி allocate as much as possible so that either the capacity of the first row is exhausted. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவோ இல்லை டெஸ்டினேஷனோ எது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்டட் எது கிடைக்குதோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். எது அந்த மேட்ரிக்ஸ் பாக்ஸில் ஃபஸ்ட்டு அப்பர் லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு அதை தான் நம்ம X11 இங்கே ஃபார்முலாவில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ராவோ அல்லது ஃபஸ்ட்டு காலமோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். X11 = மினிமம் ஆஃப் A1, B1. இது ஏவும் பியும் என்னென்னா சப்ளையும் டிமாண்டும். அப்போ சப்ளை டிமாண்டில் எது மினிமமோ அந்த எலமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணி சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டெப்பு 1. நம்ம ப்ராப்ளமில் அப்படி தானே சூஸ் பண்ணணும். அடுத்தது ஸ்டெப் 2க்கு பாருங்கள். இஃப் B1 is greater than A1, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா B1 பெருசா A1 பெருசா அப்படின்னு பார்க்கும்போது A1 கம்பேர் பண்ணும்போது B1 பெருசாக இருந்துச்சுன்னா இஃப் B1 is greater than A1 we move down vertically. இப்போ B1 பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கீழ் நோக்கி இறங்கணும், down vertically to the second row. இப்போ வந்து செகண்ட் ரோவுக்கு வருவோம். எங்கே நான் இந்த ப்ராப்ளத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இங்கே 2க்கான எலமெண்ட்டு A1 X11ன்றது தான் இங்கே 2. அதாவது இங்கே இந்த 2க்கு எழுக்கும் போது சப்ளை அண்ட் டிமாண்டு எது மினிமம் இருந்துச்சு, 5 மினிமம் இருந்துச்சு. தட் இஸ் A1 மினிமம் இருந்ததுனால இது ஃபுல்லாக அதை 5 மட்டும் போட்டு இந்த 7 4 பென்சிலில் ஷேட் அவுட் பண்ணணும். இப்போ அடுத்தது வந்து டவுன்வர்ட்ஸில் வரும், எங்கே கீழ் நோக்கி வரும். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7ன்ற இடத்துல இது டிமாண்ட் வந்து மினிமமாக இருந்து சப்ளை மேக்ஸிமமாக இருந்தால் அப்போ டிமாண்டை வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே அதாவது வந்து பார்த்திங்கன்னா காலம் வைஸாக ஷேட் அவுட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் போவோம். அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். இங்கே ஸ்டெப் 2ல் 2 கண்டிஷன் கொடுக்குறாங்க. B1 is greater than A1 இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழ் நோக்கி வரும், டவுன் வெர்டிக்கலி டு த செகண்ட் அண்ட் மேக் த செகண்ட் அலோகேஷன். நம்ம செகண்ட் அலோகேஷனில் மினிமம் எடுப்போம். இதே வந்து பார்த்தீங்கன்னா B1 is less than A1 இருந்துச்சுன்னா நம்ம வந்து டவுன்வர்ட்ஸில் ஷேடோ பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணி போயிட்டு இருப்போம். தட் மீன்ஸ் 1 2 செல்லுக்கு மூவ் பண்ணிட்டு போவோம். இது செகண்ட் ஸ்டெப்பு. தென் தேர்டு ஸ்டெப்பு பாருங்கள். ஸ்டெப் நம்பர் 2லேயே தேர்டு பாயிண்ட் வாங்க. இஃப் B1 = A1 there is a die. B1 A1 ஈக்குவலாக இருக்குது. இப்போ சப்ளை டிமாண்டும் எனக்கு 5ன்ற வேல்யூ ஈக்குவலாகவே இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் எதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின். ஃபார் த செகண்ட் அலோகேஷன் we make the second allocation of magnitude. இப்போ மேக்னிடியூட் வேல்யூ நம்ம எதை சூஸ் பண்ணலாம்? இது ரெண்டுத்தில் நீ எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். மினிமமாக இருக்கிறதுல நீ செகண்ட் ஒன்லேருந்து ஏதாவது ஒரு செல்லை மட்டும் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். நீ சப்ளையில் இருக்கிறது எடுத்தாலும் சரி இல்லை டிமாண்டில் இருக்கிறது எடுத்தாலும் சரி வேல்யூ வந்து சேஞ்சஸ் ஆகாது. தென் ஸ்டெப் 3க்கு பாருங்கள். ரிப்பீட் ஸ்டெப்ஸ் 1 and 2 மூவிங் டவுன் towards the lower right corner of the transportation table until the rim requirement are satisfied. இதே மாதிரி எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஸ்டெப் 1 and 2 நீங்கள் மாற்றி பண்ணிட்டு வாங்க அப்படின்றது தான் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். இப்போ இதே போல் செகண்ட் ஸ்டெப்பு பாருங்கள்.
செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள், இதே போல் தான் கொடுத்துருக்காங்க. Determine the initial basic feasible solution to the following transportation problem using NWCR நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் அதே போல் தான் சப்ளை அண்ட் டிமாண்டும் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளமில் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்யூஷன் எழுதும் போதே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா கொடுத்துங்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து பேலன்ஸ்டாக அன்பேலன்ஸ்டான்னு செக் பண்ணணும். அப்போ பேலன்ஸ்டு அன்பேலன்ஸ்டு செக் பண்ணும்போது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுக்கே 2 மார்க்கு. கொடுத்துங்கிற ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா பேலன்ஸ்னு எழுதணும். இஃப் ஏஐ ஈக்குவல் டு சம்மேஷன் பிஜே சப்ளை ஈக்குவல் டு டிமாண்ட் ஈக்குவல் டு 35 அப்படின்னு முழுசாக எழுதினா மட்டும்தான் இதுக்கு 2 மார்க்கு. மீதி இருக்கிற சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு 3 மார்க். இது 5 மார்க் கொஷனில் கேட்பா. ஸோ ஸ்டெப்பு புரியுதான்னு பாருங்கள். புரியலன்னா டவுட்டு கேளுங்க, கமெண்ட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மறுபடியும் நானாக ஓனாக ஒரு ப்ராப்ளம் எடுத்து போட்டுத்தரேன். ஸோ இந்த சம்மை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அலோகேஷனில் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், அப்பர் லெஃப்ட் கார்னர். அப்போ மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு செல்லு தான் X11 செல்லு என்ன இருக்குது, 6 இருக்குது. இதில் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா சப்ளை டிமாண்டும் பாருங்கள். இதில் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6, சப்ளை வந்து 14. அப்போ எது மினிமம், டிமாண்டு தான் மினிமம் 6. அந்த 6 தூக்கி மேலே போட்டு செக்கடை போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ டிமாண்ட் ஃபுல்லாமே காலி ஆகிடுச்சு. சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் 8 இருக்குது. அப்போ இந்த டிமாண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு காலம் இந்த 8 4 இருக்குது இல்லையா, இதை மட்டும் பென்சிலில் லைட்டாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு வரணும். அதாவது வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டு வரணும், ஷேடோ பண்ணணும். அந்த மாதிரி ஷேடோ பண்ணிடணும். அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்காரிதம் பிரகாரம் 2வது ஸ்டெப்புக்கு போகிறோம். இப்போ கீழே இருக்கிறது எல்லாமே ஷேடோ பண்ணதுனால அடுத்த செல் எங்கே போகணுன்னா X12க்கு வரணும். X12 எங்கே இருக்குதுன்னா இந்த D2 இருக்குது இல்லை, O1 D2, அதாவது X12 இதனுடைய வேல்யூ என்ன 4. இந்த இடத்துல சப்ளை டிமாண்டும் செக் பண்ணுறீங்க. அப்போ சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 8 இருக்குது, டிமாண்ட் வந்து 10 இருக்குது. எது மினிமம், அப்போ 8 தான் மினிமம். அப்போ 8 தூக்கி பாக்ஸுக்குள்ளார போடுறேன். அப்போ இங்கே 10ல் 8 போச்சுன்னா ரிமைனிங் 2. இங்கே கீழே 2 போட்டு இந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாமே, அதாவது தட் மீன்ஸ் இந்த 1 5 இருக்குது இல்லைங்களா, இதை மட்டும் ஷேடோ பண்ணுறீங்க. ஷேடோ பண்ணிட்டீங்களா? அடுத்து இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு காலமும் ஃபஸ்ட்டு ரோவுமே ஷேடோ பண்ணி முடிச்சிட்டிங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குதுன்னா X22க்கு வரீங்க. அப்போ X22ன்றது 9 எலமெண்ட்டு. இதில் சப்ளை வந்து சப்ளை வந்து 16 இருக்குது, டிமாண்ட் வந்து 2 இருக்குது. அப்போ எது மினிமம், அப்போ 2 தூக்கி உள்ளே போடுறீங்க. இங்கே 16ல் 2 போச்சுன்னா மீதி 14. அப்போ இந்த இடத்துல 14 போடணும். இவங்க 4ன்னு போட்டிருக்காங்க, அந்த இடம் 14 வரணும். எங்கள் சப்ளை இடத்துல 16ல் 2 போச்சுன்னா 14. சரிங்களா? இப்போ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3ன்றதை அடிச்சிடணும். ஏன்னா இங்கே 2ஓட முடிஞ்சு போச்சு, டிமாண்ட் எதுவுமே இல்லை. அதனால் 3 வந்து பார்த்திங்கன்னா பென்சிலை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். இப்போ அடுத்த செல்லுன்னு வரும்போது X23, தட் மீன்ஸ் O2 D3 தான் X23ன்னு சொல்கிறோம். செகண்ட் ரோவில் 3rd காலம் இருக்கிற செல்லு. அப்போ இதனுடைய நம்பர் வந்து 2. இந்த இடத்துல பாருங்கள், டிமாண்ட் வந்து 15, சப்ளை வந்து 14. அப்போ எது மினிமமோ அதை தூக்கி உள்ளே போடுறோம். அப்போ 14 எடுத்து போடும்போது வந்து பார்த்திங்கனாக்கில் 14 ஃபுல் வேல்யூம் போயிடுது. இங்கே வந்து 15ல் 14 போச்சுன்னா ரிமைனிங் வந்து 1. அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் அந்த 7ன்றது அந்த பக்கம் சப்ளை எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதனால் 7 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ மீதி இருக்கிற செக் பாக்ஸ் எதுனாக்கில் 6ம் 2ம் தான். எது 3 3 தான், அது O3 D3, அது 3வது ரோவில் 3வது காலம். இப்போ 6 சூஸ் பண்ணுறோம். இதில் வந்து சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது, டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது, 1 இருக்குது. அப்போ எது மினிமம், 1 மட்டும் போடுறோம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாஸ்ட் எலமெண்ட்டில் 2 பக்கமும் 4 இருக்குது. நீங்கள் 4 போட்டு 2த்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் அலோகேஷன் டேபிள் எழுதுகிறேன். செகண்ட் அலோகேஷன் டேபிளில் இந்த ஆக்குபைடு செல்ஸ் எல்லாம் தனியாக நீங்கள் மென்ஷன் பண்ணி கேட்கணும். அப்போ 6 6 எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து பாக்ஸ் இன்டீரியர் பாக்ஸ் போட்டு எழுதுறோமோ அதை தெளிவாக எழுதிட்டு IBFS எழுதணும். இந்த இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ் ஆர் எந்தெந்த அலோகேஷனில் அமைஞ்சிருக்குது, இதுதான் ஆக்குபைடு செல்லு. அப்போ X11 வந்து 6, X12 8, X22 2, X23 14, X33 1, X34 வந்து 4. இங்கே பாருங்கள், இந்த செகண்ட் அலோகேஷனில் அவங்க X34 வந்து பார்த்திங்கன்னா போட மறந்துட்டாங்க. நீங்கள் அது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இதுவும் ஆஸ் யூஸ்வல் லாஸ்ட் ப்ராப்ளம் சொன்ன மாதிரி தான் டோட்டல் காஸ்ட் எழுதணும். டோட்டல் காஸ்ட் வந்து ரூபீஸில் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ 6 × 6 + 4 × 8 + 9 × 2 + 2 × 14 + 6 × 1 + 2 × 4. ஸோ இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் காஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க.
இதுதான் வந்து பார்த்தோன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலினுடைய ப்ராப்ளம் சால்விங் மெத்தடு. சரிங்களா? நான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டுக்கு நான் சம்மு நான் கொடுக்குறேன். இது நோட்டில் காப்பி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோன்னா லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை பார்க்கலாம். தேங்க்யூ.